அடுத்ததாக நம்ம காஞ்சிபுரத்தில் எந்த கோவில் பார்க்க போகிறோன்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலை பார்க்க போகிறோம். இந்த கோவிலுமே வைணவ தலங்களில் முக்கியமான தலமாக பார்க்கப்படுது. திருப்பதி ஏழுமலையான் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், அடுத்ததாக இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். இது அந்த வைணவ கோவில்களே முக்கியமான கோவிலாக காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் உள்ள மூலவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் தான் இங்கே மூலவராக. ஒரு பெருமாள் விஷ்ணு தான் இங்கே மூலவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 8ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழனும் வேதகிரி சோழனும் சேர்ந்து இந்த கோவில்களை இந்த கோவில்கள் உள்ள வசந்த மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் போன்றவை அவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து சோழர்களுக்கும் விஜயநகர மன்னர்களுக்கும் ஏற்பட்ட போரில் சோழர்கள் தோற்ற பிறகு விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலில் உள்ள கோபுரங்களும் பல மண்டபங்களும் பல சன்னதிகளும் இந்த கோயிலில் அவங்க ஏற்படுத்தி ஒரு கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில்களோட சிற்ப வேலைப்பாடுகள். காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா கோவில்களிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். இந்த கோவில்களையும் சிறப்பான ரொம்ப வீக்கக்கூடிய அளவில் சிற்பங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிடியே இல்லாமல் தொங்குற சங்கிலி மாதிரி செஞ்சுருக்க அந்த சிற்பம் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு ஆய்வாளர்களையும் விஞ்ஞானிகளாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த கோவிலில் நூற்றுக்கால் மண்டபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் ஒரு குதிரை மேலே ஏறி போர் வீரர் போர் செய்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் யாழி, குதிரை உருவம் போன்ற பல்வேறு சிற்பங்கள் இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கு. இந்த கோவிலில் வைணவர்களுக்கான கோவிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள கிழக்கு கோபுரம் 108 அடி உயரமுடைய கோபுரமாக இருக்குது. இப்போ அந்த கோபுரம் கொஞ்சம் சிதிலடைந்து தான் காணப்படுது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திவரதர் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 40 வருடம் ஒரு முறை மட்டுமே அவர் எல்லாருக்கும் மக்களுக்கு காட்சி தருவார். இல்லைனா அஸ்தலம் அப்படின்னு சொல்கிற ஒரு குளத்துக்குள்ளே போயிட்டு அவர் சயன நிலைக்கு அவர் போயிடுவார். அந்த ஒரு முறை மட்டுமே அந்த 48 நாட்கள் தரக்கூடிய அந்த இதில் பாதி நாட்கள் நின்ற கோலத்திலும் பாதி நாட்கள் படுத்த கோலத்திலும் மக்கள் காட்சி தராரு. மறுபடியுமே அவர் அந்த அஸ்தலம் சொல்கிற குளத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அவர் சயன நிலைக்கு போயிடுறாரு. அது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கோவில் இந்த கோவிலில் கிடைக்கிற இன்னொரு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி. அந்த இட்லிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டே இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும். அந்த ஊரில் கிடைக்கிற இந்த கோவில், அதாவது இந்த ஊரில் இல்லை, இந்த கோவிலில் கிடைக்கிற அந்த இட்லிக்கு பெரிய டிமாண்டுன்னே சொல்லலாம். அந்த ஒரு இலை, அந்த ஒரு பொட்டலை மாதிரி ஒரு இலை வச்சுருப்பாங்க. அந்த இலையில் கொடுக்குற அந்த இட்லி அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு ரொம்ப சுவையானதாகவும், ரொம்ப அந்த இலையிலேருந்து பிக்கும் போதே ரொம்ப அந்த மனம், அந்த நறுமணம் இருக்குது, சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ ருசியானதாக இருக்கும். அந்த இட்லி அவங்க ஒரு பெரிய புனல் மாதிரி ஒரு இதில் வச்சு பண்ணுறாங்க. அது வெயிட்டே ஒரு 450 கிராம் இருக்கும். அதை அவங்க கட் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த துளசி இலை போட்டு அந்த தேங்காய் சிமிழ்லாம் போட்டு அந்த ஆவி பறக்க சுட சுட அந்த இட்லியை வச்சுட்டு ஒரு சட்னியை சாப்பிட்டீங்கன்னா அந்த சுவை இருக்குது. அது வேறு எதுலேயுமே வராது. அவ்வளோ சூப்பராக இந்த இட்லி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க அந்த திவ்ய தேசங்கள் இருக்கட்டும், இந்த திவ்ய தேசங்கள் இது இந்த கோவில் ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுது. இந்த கோவிலில் வைகாசி விசாகம், வைகுண்ட ஏகாதசி போன்றவை இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி இந்த கோவிலில் மிக சிறப்பாக வழிபாடு நடந்துட்டு வருது. இந்த கோவிலில் மூலவராக விஷ்ணு இருக்கார்.